தமிழர்களே, பஞ்சவர்ண கிளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக கையை விட்டோம்னா ஒரு செகண்டில் காலி விரலே இல்லாத அளவுக்கு ஆக்கிரும் போலக்கு. வாய் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இந்த ஒரு கிளி வாய். 2 நாளாகவே ஃப்ளோரான் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என் பையனை கூப்பிட்டோன்னே எவ்வளோ ஆர்வமாக வேகமாக ஓடியாடுறாரு பாருங்க. ஐ லவ் ரியோ அப்படின்னு சொல்லி இந்த பெட்ஸு கடைக்கு தான் நம்ம போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆர்வி நகரில் போகிற வழியிலே ரோட்டு மேலே இருக்கும். இவர்கிட்ட மீன் எல்லா வகையான மீனுமே வச்சுருப்பார். இவர் ஃபஸ்ட்டு கடை ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சுருந்தாருன்னா சின்னோண்டு தொட்டியாக வீட்டுக்குள்ளே முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு 2-3 மீன் விட்டு கப்பீஸு இந்த மாதிரி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகவும் கொஞ்சம் தொட்டிலாம் பெருசாக்கி வச்சுக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் சென்று ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. கடைக்குள்ளே பார்த்தா வேறு லெவலில் பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சுங்க மசாலா. அதுக்கப்புறம் இன்னும் இவங்க கண்காட்சி மாதிரி போட போகிறாங்களாம். இதெல்லாம் பார்க்குற மாதிரி அது எப்படி பண்ணுறாங்கன்றது என்னன்னு பார்க்கணும் ஒரு நாள். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா வகையான மீனும் எல்லா கலர் மீனும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி, ஃபாரினில் வளர்க்குற பெட்ஸு, இது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த பெட்ஸு பேர் என்னன்னு அணில் மாதிரியே இருக்கும். இது பேர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிளி எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக சூப்பராக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் ஆரிஸ் விலாங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிளியை பார்த்தா எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு அந்த கிளி இப்படி பார்க்குற அழகு சூப்பராக இருக்குது. அது வாய் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. கொஞ்சம் விரலை விட்டோம்னா போச்சு, அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. எல்லா வகையான ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கலர் குருவி இருக்குது, ஃபிஷ்ஷு இருந்தாருங்க. இந்த ஃபிஷ்ஷெலாம் கப்பீஸு சின்ன வயசில் நிறையா மீன் வளர்ப்போம். நாங்களாம் வளர்க்கும் போது செத்து போயிடும். சில மீனுங்க குட்டி போடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் வளர்த்துருக்கோம். என் ஒய்ஃபு எனக்கு வாங்கி கொடுங்க 2ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சின்ன வயசு உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் சரி, ஓகே, வாங்கி கொடுத்துருவோம், அதுதானே நமக்கு கடமையே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே பார்த்தா ஏசிலாம் போட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாமே எல்லா வகையான திங்ஸுமே இருக்குது. இந்த மீன் இதுக்குள்ளே விட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மீனை கூட கடிக்காமல் அது பாட்டுக்கு பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அது ஏதோ கல் மாதிரியே இருந்துச்சு. சரி, கல் தான் போலக்கும் பார்த்தா கடைசியில் மீன். அது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கையை வச்சோம்னா அப்படியே கையை கவ்வ வரும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக போகும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கலர் ஃபிஷ்ஷெலாம் சின்ன வயசில் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷு நான் வளர்த்துருக்கேன். நீங்கள் வளர்த்துருக்கீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வாங்கணும்னு சொல்லி 2 ஃபிஷ் வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, இதை கொண்டு போய் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் வாங்கியாச்சுங்க. பவுல் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸாக. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு 20 ரூபா. சரி, ஓகே, ஃபிஷ் வாங்கியாச்சு. சின்ன பிள்ளைல அந்த மாதிரி கவரில் வாங்கிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த கவரோடு வைப்போம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்படியே உலாவிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டிலுக்குள்ளே. இதான் நம்ம வரப்போட வீடோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் சின்ன வயசில் விட்ட மாதிரியே வச்சு பார்த்தோம். அந்த பாட்டிலை உலாவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த தண்ணியை நம்ம கொஞ்சம் இதில் ஊற்றிடணும். என்ன காரணம்னா அந்த தண்ணியில் அதுக்கு அமோனியா இந்த மாதிரி இதெல்லாம் தேவையான இதெல்லாம் இருக்கிறனால அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டு அப்புறம் விட்டாச்சு. எவ்வளோ அழகாக சல்லுன்னு விளாண்டுக்கிட்டு பாருங்க. உங்களில் யார் யார் என்னென்ன ஃபிஷ் வளர்க்குறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மீன் பிடிக்குமான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது குட்டி போடுற மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா குட்டி போட்டுச்சுன்னா அதை ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சு நம்ம வளர்ப்போம் சின்ன வயசில் இருக்கும்போது. அது ஒரு அழகான மெமரிஸு. அதுவும் இல்லாமல் அது ஒரு அழகான லைஃப்னு கூட சொல்லலாம். வேறு லெவலில் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா குடும்பம், குட்டி, புள்ள, வீடு, வாடகை இந்த மாதிரி